ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பர்வீன்ஸ் கேலரி. நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி கிரேவிங்ஸ் இருக்குது, பட் ஆனால் சிக்கன் போய் வாங்கணும், வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சென்னா வந்துட்டு ஒரு 5 ஹார்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க தனியாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, 2 துண்டு பட்டை, ஒரு 3, 4 வந்துட்டு லவங்கம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்குறது பார்த்திங்கன்னா, நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வரைக்குமே வேக விடுங்க. கண்ணாடி பதம் அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயத்தோட டேஸ்ட்டே இருக்காது. ஸோ அதனால் நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவுமே ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணது வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலுமிச்சை பழமும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1 மினிட் நல்லா வந்துட்டு கம்மி பண்ணி வேக வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து லவங்கம் ஆட் பண்ணல, அதனால் நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வேக வச்ச சென்னா இருக்குல்ல, அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா கொஞ்சம் நேரம் வந்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னவே பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா மசியணும். தக்காளி நல்லா வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து 1 கிளாஸ்க்கு வந்து 1 1/2 டம்ளர் வந்துட்டு நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த சென்னை நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட்டும் இருக்கும், உங்களுக்கு சத்துமே இருக்கும். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அரிசியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா வந்துட்டு சூப்பராக நல்லா யம்மியாக பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா நான் சுண்டலும் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். அதையுமே வந்துட்டு ஸ்நாக்ஸாகவே கட்டியாச்சு. பிள்ளைங்களையும் எழுப்பி கிளப்பியாச்சு. உங்களுக்கு நான் போடுற ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.